ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நான் காலி மாவட்டத்தில் இருக்கிற இனிதும பகுதிக்கு அப்படியே குடும்பத்தோட போக போறேன். அங்க ஒரு சர்ச் இருக்கு, கல்வாரி ஸ்ரெயின் சர்ச். மிகவும் பிரபல்யமான ஒரு சர்ச். அந்த சர்ச்சின் விசேஷம் என்ன, அங்க எப்படி போறது, அந்த பகுதியில் என்னென்ன விஷயம் நடக்குது, இது அத்தனையும் இந்த வீடியோல உங்களுக்கு நான் சொல்ல போறேன். அப்படியே பார்த்து கொண்டே இருங்க. கொழும்புல இருந்து தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில தான் எங்களுடைய பயணம் அமைந்தது. இது காலையிலேயே இந்த பாதைகள் எல்லாம் போற நேரம் ரொம்ப அழகா சுவாரஸ்யமா, பார்க்கவே எவ்வளவு இயற்கையின் அழகு அப்படி இருந்தது. வெல்கம் அவர் யூடியூப் சேனல் அந்த லைஃப் ஆஃப் ராஜீவ் யூடியூப் சேனல்லே அவங்க மறந்துட்டாங்க. சரி, இப்போ நாங்கள் வந்து கொழும்புலேருந்து தான் வந்திருக்கோம். கொழும்புலேருந்து இப்போ கோல் வந்திருக்கோம், இனிதுமைக்கு வந்திருக்கோம், வந்து இப்போ சர்ச்சுக்கு வந்திருக்கோம். அப்படித்தானே? திஸ் இஸ் a family trip. ஃபேமிலியாக மொத்தமாக வர நேரம் ஒன்றாவது ஸ்பெஷல் ஏகாத்தியா நசிங்களே அவரது ஸ்பெஷல். அது இயர் ஸ்பெஷல், இயர் ஃபேமிலி ஸ்பெஷல் ட்ரிப். ஏன்னா சர்ச்சுக்கு ஒன்றாவது ஸ்பெஷல் චතාරික කාලේ. අපි ආලෙමින් චතාරික කාලේට. චතාරික කාලේ නිසා අපි දැන් පල්ලියට ඇවිල්ලා ඉන්නවා. කල්වාරි වන්දින් තමයි ඇවිල්ලා ඉන්නේ. ඔයගොල්ලෝ වෙන ආගම් වල ඉන්නවා ඇති. ඒත් මේක බලන්න ඔයගලන්ටත් ලොකු අත්දැකීමක් වෙයි. ஓகே, கண்டிப்பாக நீங்கள் இப்போ நாங்கள் சர்ச்சுக்கு போகிறோம். சர்ச்சுக்கு போயிட்டு என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது அத்தனையும் உங்களுக்கு காட்ட போகிறோம், பார்த்துக்கொண்டே இருங்க. சரி, இப்போ நாங்கள் சர்ச்சுக்கு போய் கொண்டு இருக்கோம். நீங்க என்ன சொல்றீங்க ஸ்டெஃபி? சொல்லுங்க பாப்போம். சர்ச்சுக்கு இன்றைக்கு போயிட்டு எப்படி கும்பிடுறது அது இதெல்லாம் சொல்ல மாட்டீங்களா? சர்ச்ல மொத்தம் 14 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஓகே, 14 ஏறி முடிச்சு அங்க ஒரு பெரிய சர்ச் இருக்கு. ஓகே, அங்க நாங்க செபம் பண்ணி அதுக்கப்புறம் அங்கிட்டு கீழால போற இடம் இருக்கு. கீழால போற இடம் போனா அங்கிட்ட ஒரு குகை மாதிரி இருக்கும். அப்ப அங்க ஜீசஸ் மாதிரி ஸ்டாச்சு ஒன்று வச்சு அவரை ஒரு வெள்ளை துணியால மூடி இருப்பாங்க. ஓகே, ஃபேமிலி ட்ரிப் எப்படி இருக்கு காலையிலே? හරි ගොඩක් හොඳයි කියලා කියනවා. උදේම එන එක ආබෝ ඒක නම් කියලා වැඩනේ. අපි ගෙදරින් ආව කියලාද 3 මාසාවේ. ඕගලන්ට මෙහෙට 6යි 10යි විතර වෙද්දී එන්න පුළුවන්. හයිවේ දාලා ඕගලන්ට එන්න පුළුවන්. කොළඹ ඉඳලා එනවා නම් இது ஹைவே கின் දාලා කෙලින්ම එන්න පුළුවන්. கொழும்புல இருந்து ஹைவே போட்டால் ஒரு 3 hours නේ 3 மணித்தியாலத்துல வந்துடலாம். එතකොට ඔයගොල්ලෝ ඇවිල්ලා බලන්න මේ චර්ච් එකට. මොකද ලංකාවේ ඉන්න මේ වගේ චර්ච් එකකට තියෙන මෙහෙ විතරයි. කන්දක් නැගලා ජේසුස් වහන්සේගේ උත්ථානයේ උපුත්වීම සිහි කරන්නේ අපි මෙන්න මෙතන. ලංකාවෙම මේ වගේ තැනකට තියෙන මෙන්න මෙතන විතරයි. නිසා ඔයගොල්ලෝ ඇවිල්ලා බලන්න. ඔයගොල්ලන්ට ලොකු අත්දැකීමක් වෙන ආගම් වල වෙන්න පුළුවන්. එහෙම ආගම් වේදකින් තොරව ඔයගොල්ලෝ ඇවිල්ලා බලන්න ඉතින්. சரி, இப்போ எல்லாரும் இங்க இனிதுமைக்கு ஒரு நாள் எப்பயாவது வாங்க. வந்தால் கும்பிட்டுட்டு அருள் பெற்றுட்டு பிறகு அப்படியே ஒரு ட்ரிப் கொண்டு போகலாம். இப்போ நான் அந்த இடங்கள் எல்லாத்தையும் காட்டுறேன், பாருங்க. சரியா? ஸோ இந்த பார்த்து கொண்டு இருக்கிறது இப்போ நாங்கள் பார்க்கிங்கில் நிப்பாட்டிட்டு நேராக போய் கொண்டிருக்கோம். அங்கே ஆட்கள் இருக்காங்க, அப்படி கொஞ்சம் மேலே போக வேண்டி இருக்கு. பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு. இப்போதான் சூரியன் உதிக்கிறாரு. இப்போ அங்கே பாருங்க, ஒரு அழகான ஒரு மலை பிரதேசம் தானே. அந்த பிரதேசத்தில் இப்போ நான் ஜூம் பண்ணி காட்டுறேன், ஒரு சிலுவை இருக்குது. இந்த கீழ்ப்பாதையிலேருந்து நாங்கள் இப்போ அங்கே தான் போக போகிறோம். அந்த சிலுவை பாதையுடைய அந்த சிலுவை அங்கே தான் இருக்குது. அங்கே போய் அடுத்தடுத்த விஷயங்களை எப்படி போகிறது, என்ன நடக்கும், இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமா காட்டி கொண்டு போகிறேன். இது இங்கே இருக்கிற சர்ச், கீழே இருக்க சர்ச்.
ஆரம்பத்திலேயே இந்த யாத்திரையை ஆரம்பிக்கிற நேரம் ஒரு அழகான பாலம், அந்த பாலத்தை தாண்டி தான் போக வேண்டி இருக்கு. பாலத்துக்கு கீழே ஒரு அழகான ஆறு இருக்கு. அதை ரசிச்சு கொண்டே இந்த யாத்திரை ஆரம்பமானது. நாங்கள் தேவாலயத்துக்கு போகிறதுக்காக தயார் நிலையில் மலைப்பகுதிக்கு வர்ற நேரம் எங்களோட ஃபாதரும் வந்திருந்தார். மொத்தமாக 12 கட்டங்கள் இருக்குது. அந்த 12 கட்டங்கள்லேருந்து ஒவ்வொரு கட்டமாக ஃபாதர் எங்களுக்கு நல்வழிப்படுத்தும் விதமாக ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லி கொடுத்தார். இப்போ சிலுவை பாதை போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இது இருக்குது. இதால் தான் போக வேண்டியிருக்குது. இப்படி பின்னாடி மேலேறி அப்படி பூசெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. நான் போகிற வழியெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன், எப்படி போகணும். இந்த ஈஸ்டர் காலப்பகுதியில் இந்த இடம் ரொம்பவும் பிரபல்யமான இடமாக இருக்குது. இந்த காலப்பகுதியில் விரதம் இருந்து, நோன்பு நூற்றுன்னு சொல்லுவாங்க, விரதம் இருந்து பல விஷயங்களை செய்து அந்த இயேசுவின் அருளை பெறுறதுக்காக இந்த இடத்துக்கு நிறைய பேர் வருவாங்க. இப்போ இந்த பாதையூடாக தான் போகணும். எந்த பாதையூடாக போகணும்ன்றதை இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் பார்க்குற இந்த மலைப்பகுதி, இந்த பாதையெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளவு அழகாக இருக்குது. இதை பார்த்து கொண்டே போகலாம். ஒரு பக்கம் இந்த பாதையில் போக வேண்டியிருக்கு, மறுபக்கம் எல்லோரும் யாத்திரை போகிறாங்க. இது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்தது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், மொத்தமாக 12 பகுதிகள் இருக்குது. அந்த ஒவ்வொரு பகுதிக்கு போகிற நேரம் இந்த சிலுவை யாத்திரை, சிலுவை பாதை அல்லது இயேசுவின் வரலாறு, இது அத்தனையும் ஒவ்வொரு இடத்துல குறிப்பிடுற மாதிரி விஷயங்கள் இருந்தது. அதை பார்த்து கொண்டு அது சம்பந்தமாக ஃபாதரும் ஒவ்வொன்று எங்களுக்கு சொல்லி கொண்டிருப்பார். அதையும் பார்த்து கொண்டு நாங்கள் போனோம். ஓகே, இப்போ இந்த பாதையில் ஒரு நடந்துட்டு வர்றதே ஒரு சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் இந்த பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் பார்த்தா தெரியும். ஒரு காட்டுக்கு நடுவில் மேலே இந்த மலையில் ஒரு பயணம். இப்போ நான் அந்த வீடியோக்காக தான் பின்னாடி வந்து கொண்டிருக்கேன். முன்னாடி பூசை நடந்து கொண்டே இருக்குது. நான் அதை எங்கெங்கே எப்படியெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு காட்டுறேன். ஆயிரத்தி 1948 ஆண்டு தான் இந்த சர்ச் நிறுவப்பட்டிருக்கின்றது. மொத்தமாக 18 ஏக்கர் இருக்கு. ரொம்ப தூரமாக நடந்துட்டு வரேன். நடக்கிறதும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு. அந்த இடங்களை காட்டுறேன், கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க நடக்கிற பாதையை. இப்போ பாருங்க எவ்வளோ உயரத்தில் இருக்கேன்னு. இங்கே எல்லாம் போயிட்டு சொல்கிறேன். இங்கே பாருங்க, எல்லாம் இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. அங்கே பூசை நடந்துக்கிட்டு இருக்கு. முன்னாடியே நாங்கள் வந்தாச்சு. என்ன சொல்கிறீங்க? சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க பேசுங்களேன். இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்? இன்னும் இது 11னா இன்னும் 3 இருக்கு. இன்னும் 3 இன்னும் 13 ஹாய், நமக்கு அந்த பேர் என்ன? தினேஷ். தினேஷ், எத்தனை படிக்கிறீங்க? நாமே அது. ஹாய், உங்களோட பேர் என்ன? டினூர. எத்தனை படிக்கிறீங்க? 7. தமிழ்ல சொல்லுங்க. 7. 7. சாப்பிட்டீங்களா? சாப்பிடு. என்ன சாப்பிட்டீங்க? வடை. ஒன்றாவது கேவே வடை. சரி, ஓகே. குட்டீஸ் எல்லாம் இருக்கிறாங்க பாருங்க. இந்த குட்டீஸ் எல்லாம் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்காங்க. நடந்துட்டு வர்றோம்.
நாங்கள் நடந்துட்டு வந்து மலையின் உச்சிக்கே இப்போ வந்திருக்கிறோம். இப்போ அந்த முக்கியமாக நான் ஆரம்பத்திலே காட்டிருந்தேன் ஒரு சிலுவை, அந்த சிலுவை இருக்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கேன். இது உங்களுக்கு தெரியும், ஒரு குட் ஃப்ரைடே என்று சொன்னாலே உயிர் தெழுறது, இயேசு உயிர் தெழுந்து மக்களுக்கு நன்மை, அந்த அருள், அத்தனை விஷயங்களும் செய்த ஒரு மகிமையான ஒரு விரத யாத்திரை, விரத மாதம், விரத நாளாக இருக்கிறது. இப்போ இதை பார்க்க தான் நாங்கள் அங்கேருந்து அப்படியே வந்திருந்தோம். பாருங்க, இந்த இடத்துல தான் எல்லோருமே வந்து அவர்களுடைய குறைகளை எல்லாம் சொல்லி வழிபட்டு மெழுகுவத்தி கொளுத்தி இப்படியான விஷயங்கள்லாம் அவர்கள் செய்து கொண்டிருக்காங்க. நானும் போய் வழிபட்டு இயேசுகிட்ட இந்த இடத்துல அருள் பெற்றேன். மெழுகுவத்தி ஏற்றினதுக்கு பிறகு கீழே ஒரு குகை இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி, அந்த குகைக்கு போய் அங்கே என்னதான் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம்னு நான் அப்படியே போனேன். போன உடனே ஒரு வித்தியாசமாக தான் இருந்தது. சரி, குகைக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத நீங்களும் பாருங்க. குகைக்குள்ள போனதும் இயேசுவின் அந்த சமாதி நிலையை பார்க்க கிடைச்சது. அந்த சமாதி நிலையை பார்த்துட்டு பிறகுதான் அந்த உயிர் தர்ற இந்த நாள் இருக்கின்றது தானே, இந்த மகிமையான நாளை பற்றி குறிப்பிடும் விதமாக அந்த சமாதி அந்த இடத்துல இருந்தது. எல்லோருமே அந்த இடத்துல வணங்கி விட்டு அப்படியே நாங்கள் கொஞ்சம் வெளியில் வர்ற நேரம் இது வந்து சமாதி நிலை. அடுத்து உயிர் தள்ளுற நிலையும் அடுத்த பக்கத்தில் இருந்தது. இந்த குகைக்கு வந்துட்டோம். கோமது මේකෙන කොට කියන්න පොඩ්ඩක්. මේ ගාගුහාව කියලා කියන්නේ මෙතන තමයි ජේසුස් තැන්පත් කරේ. ඒ කියන්නේ මෑමනට පස්සේ මෙතන තමයි අපි තැන්පත් කරේ. ඒක මෙතනින් තමයි අපි සිහිපත් කරන්නේ. මේක තමයි උත්තානේ. ඊට නැවත නැගිටින්නේ. சமாதி நிலையிலிருந்து இயேசு உயிர் தெழுந்த அந்த வரலாற்று விஷயத்தை இப்படி காட்டியிருக்கிறாங்க. அதன் பிறகு இதெல்லாம் பார்த்துட்டு மீண்டும் அந்த குகை வழியாகவே அப்படி மற்ற பக்கம் வந்தாச்சு. சரி, நாங்கள் ஜீசஸை பார்த்துட்டோம். ஜீசஸ் புதைக்கிறது, உயிர்த்தெழுகிற இடம், புதைக்கிற இடம், அது ஞாபகம் மூட்டு விதமா இங்க இருக்குது. எங்க என்ன வந்துச்சா? அங்க பார்த்து கேளுங்க, வந்துச்சான்னு கேளுங்க. கேளுங்க கேளுங்க கேளுங்க. உங்களோட பேரை சொல்லுங்க. பேரை சொல்லுங்க. கயல் நீதிரா. இது யார் என்று சொன்னால் என்னுடைய தங்கச்சியிட மகள். அந்த பின்னுக்கு இருக்கு பாருங்க, தங்கச்சின்ற பேர்ல வர. இது வந்துட்டு மச்சான். ஹாய் ஹாய். ஹாய். சரி, இப்போ நாங்கள் பூசையெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப போய்கிட்டு இருக்கிறோம். சீதா, இப்போ என்னென்ன பண்ணீங்க? අපි දැන් පාද නමස්කාරයෙන් ඇවිල්ලා ඊට පස්සේ අර ගුහාවට ඊට වැඳලා ඊට පස්සේ පූජාවක් තිබ්බා. ඒකටත් සහභාගී වෙලා ඉතින් අපි යනවා ආයේ චර්ච් එකට. එතන ගිහින් චර්ච් එක ටිකක් වෙලා ඉඳලා එහෙම ඊට පස්සේ අපි යනවා காலி. சரி, இப்போ சர்ச்சுக்கு போகிறோம். சர்ச்சுக்கு போயிட்டு முடிஞ்சு அதுக்கு பிறகு என்ன செய்யணும்னு சொன்னால் காலைக்கு போகிறோம். காலைக்கு போயிட்டு எங்கே போகிறோம் என்பதை நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்லுவோம். அதுக்கு முதல் இப்போ நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். போனீங்க, போன விஷயம்லாம் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. ஆனால் we can't enjoy that.
சிலுவை பாதையில வந்து நின்று வராம ஒரேடியா வந்தோடனே வந்து ஒரு மாதிரி கலப்பா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்க பூசையில நின்று நம்ம எடுத்துட்டு This மெழுகு பத்த வச்சுட்டு வந்துட்டோம். vlog is not enjoy. Okay. vlog வந்துட்டு என்ஜாய் இல்லையா, நம்ம சேதா பேபி சொல்லிட்டாங்க. அதோட මේ ரொம்ப වීඩියෝ வெயில். එක enjoy නෑ. අනිතින් අනිත් වීඩියෝ ටික ඔයගලන්ට enjoy කරන්න පුළුවන් වෙයි. ஃபன் வீடியோ. fun video. சரி, ஃபன் வீடியோ தான். நீங்க வந்துட்டு என்ன சொன்னீங்க? நன்மை எடுத்து ம், அதுக்கப்புறம் வந்து எங்க வெளுகு திரி பத்த வச்சுட்டு வந்தோம். சரி. இறங்கிட்டு சர்ச்சுக்கு போயிட்டு வந்து அப்படியே தான் நீங்க போனோம். வந்துட்டு இப்படியே ஓடிக்கொண்டிருந்தா தெரியாது. இதை பார்த்து தான் பார்த்து சொல்றதுக்கு டைம் இல்லை. சீக்கிரம் போனாக்கா பஸ்க்குள்ள சீக்கிரம் ஏறலாம். சரி சரி. இல்லாட்டி ஆ, கூட்டத்தோட முட்டி இங்க பாருங்க, இத்தனை குட்டி பிசாசு. அதான் சரி. இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் எல்லாமே முடிஞ்சு திரும்ப கீழே இறங்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் இப்போ திரும்ப போய்கொண்டிருக்கோம். இது யார் என்று சொன்னால், இது யார் தெரியுமா? என்னுடைய அண்ணட யாரு? අන්නඩ මග அண்ணட மகள். அது இவ்வளோ பெரிய அண்ணட மகள் இன்னைக்கு அண்ணா ஏற்கனவே நேருக்கு, அதாவது பெரிய அம்மாட அண்ணட மகள். இப்போ வந்துட்டு அவ அடுத்தடுத்து பெரிய அடுத்தடுத்து படிப்புக்கெல்லாம் தயாராகி கொண்டிருக்கா. ஸோ அதுக்கு முதல் யூடியூப்லேயும் வீடியோ போட்டிருக்கோம். அப்படி தானே? යා යා நல்லா தமிழ் பேசுவா, நல்லா சிங்களம் பேசுவா, நல்லா இங்கிலீஷ் பேசுவா. அதனால தான் யூடியூப்பை மாதிரி. சரி, இப்போ போகிற வழியில் காட்டுறோம். சரியா? அந்த பாத யாத்திரையை முடிச்சுட்டு மீண்டும் நாங்கள் எங்கே ஆரம்பிச்சோமோ அந்த இடத்துக்கே வந்திருக்கேன். இந்த பாலத்தை பாருங்கள். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகான ஒரு பாலம். சரி, இப்போ இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக ரசிச்சிருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொண்டு பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வளமையாக எல்லாரும் சொல்கிற மாதிரி நானும் சொல்லியிருக்கேன். இன்னும் அடுத்த ஒரு இடத்துக்கு போயிட்டு மற்ற வீடியோவை உங்களுக்கு தரேன்.